வெல்கம் டு சினிமா விஷன். இயக்குனர் சங்கர் அவர் பாத்தீங்கன்னா இப்ப கேம் சேஞ்சர் படம் பண்ணிட்டு இருக்காருங்க ராம் சரணை வச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுறது இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே உருவாகிட்டு இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா இயக்குனர் சங்கர் அவர்கள் கமல் அவர்களை வச்சு இந்தியன் 2 படம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் அவங்க தான் பாத்தீங்கன்னா தயாரிச்சிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விமர்சன ரீதியாவும் சரி பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அடி வாங்குச்சுன்னே சொல்லலாங்க படம். படத்தோட வசூல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போனதுனால லைக்கா ப்ரொடக்ஷன் ஏற்கனவே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா படங்கள்ல எதுவுமே ஓட மாட்டேங்குது. அவங்க எடுக்கிற படமா இருக்கிற போது இந்தியன் 2 பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சுங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா சங்கர் சாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக அமைஞ்சிடுச்சு இந்தியன் 2. இதனால பாத்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் என்ன பிளான் பண்ணாங்கன்னா இந்தியன் 3 டைரக்ட் ஓடிடி பண்ணிடலாம்ன்ற மாதிரியான நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இதை பாத்தீங்கன்னா சங்கர் சார் அவர்கள் தற்போது ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த படம் பாத்தீங்கன்னா டைரக்ட் ஓடிடி எல்லாம் பண்ண போறது இல்ல, நாங்க பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு தான் எடுத்துட்டு வர போறோம்ன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிறதா சொன்னாருங்க சங்கர் அவர்கள். இப்போ சங்கர் சார் என்ன சொல்றாருன்னா, இந்த படத்தை முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 70 இருந்து 80 கோடி தேவைப்படுதுன்ற மாதிரி என்ன சொல்லப்படுதுங்க. இதை லைக்கா ப்ரொடக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவு காசு எங்களால இப்ப தர முடியாது, நீங்க படத்தை எடுத்த வரைக்கும் எங்களுக்கு போட்டு காட்டுங்க, அதை பார்த்துட்டு நாங்க அந்த அமௌண்ட் தரலாமா வேணாமான்றத நாங்க முடிவு பண்றோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு பிரச்சனையை பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க லைக்கா ப்ரொடக்ஷன். இதனால பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இயக்குனர் சங்கர் அவர்கள் இந்தியன் 3 படத்தை லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு போட்டு காட்டுற வரைக்கும் இந்த படத்தை தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணக்கூடாது, அந்த படத்துக்கு ரெட் போடணும்ன்ற மாதிரியான ஒரு தகவல் போயிட்டு இருக்குங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. மேபி சங்கர் சாரும் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சைட்லயும் லைக்கா ப்ரொடக்ஷன் சைட்லயும் ரெண்டு பேரும் பேசிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இந்த படம் கேம் சேஞ்சர் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு தகவலும் இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.